அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளர்ந்து வரும் நம் ஜேஎம்ஜே மீடியா. 2019இல் சிறியதாக ஆரம்பிக்கப்பட்ட நம் ஜேஎம்ஜே மீடியா 2024இல் இலங்கையில் 25 மாவட்டத்திற்கும் ஒருங்கிணைப்பாளர்களையும் இந்தியாவிலும் பல பிராந்தியங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர்களையும் இந்தியா தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலும் ஒருங்கிணைப்பாளர்களையும் மற்றும் 10 நாடுகளுக்கான ஒருங்கிணைப்பாளர்களையும் அமைத்து இயங்கி வருகின்றது. இதன் நோக்கமானது இலைமறை காயாக உள்ள அனைவருடைய திறமைகளையும் வெளிப்படுத்தி அவர்களுக்கான களத்தை உருவாக்கி சிறப்பான சமூகத்தை கட்டியெழுப்புவதுமாகும். அத்தோடு ஸ்ரீலங்கா வரலாற்றின் முதலாக இந்திய நாட்டில் இருந்து வந்து உலக சாதனை படைத்த பிரமாண்டமான நிகழ்விற்கு எமது ஜேஎம்ஜே மீடியாவே ஸ்பான்சர் கொடுத்தது. இதுவே எமது மீடியாவின் மிக பெரும் வெற்றியாகுமாகும். இதே நிகழ்வு இந்தியா நாட்டில் சென்னையிலும் எமது ஜேஎம்ஜே மீடியாவின் ஒருங்கிணைப்பில் பிரமாண்டமாக சிம்சன் ஹோட்டலில் சிறப்பாக நடந்து முடிந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது நம் ஜேஎம்ஜே மீடியாவானது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இலவச கற்றல் வகுப்புகள், சமூக சேவை போட்டிகள் நடத்தப்பட்டு சான்றிதழ்களை வழங்குதல் என்ற பிரிவுகளுக்குள் இயங்கி வருகின்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டனர். பல சிறுவர்கள் மறைந்திருந்த ஆளுமைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டன. இதற்கு காரணம் ஜேஎம்ஜே மீடியா உருவாக்கப்பட்ட அடித்தளமாக இருந்த நம் ஜேஎம்ஜே மீடியாவின் பணிப்பாளராக பல திறமை கொண்ட தனிப்பெண்ணான ஜசூரா ஜலீல் அவர்களே. இவர் அறிவிப்பாளினியாக இந்திய மகளிர் உரிமை சஞ்சிகையின் சர்வதேச செய்தி நிருபராகவும் எழுத்தாளராகவும் ஆசிரியராகவும் உளவியலாளராக மட்டுமன்றி எஸ்என்பி சஞ்சிகையில் ஆசிரியர் குழு மத்தியில் எஸ்என்பி ஃபவுண்டேஷன் செயலாளராகவும் எமது ஜேஎம்ஜே மீடியாவின் பணிப்பாளராகவும் திகழ்கின்றார். அது மாத்திரமின்றி மலேசியா பாடசாலையில் சிறந்த ஆசிரியர் என்ற பட்டத்தையும் பெற்றவர். சிங்கப்பூரில் நடத்தப்பட்டிருக்கும் பிரமாண்டமான நிகழ்வில் பெஸ்ட் டீச்சர் விருதுக்கும் தேர்வாகியுள்ளார். சிறப்பு கவிஞர் விருது, உலக சாதனை விருது என பல விருதுகளையும் 2000க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களையும் தன் ஆளுமையின் மூலம் பெற்றுள்ளார். அது மட்டுமின்றி கிட்டத்தில் 133 திருக்குறள் அதிகாரத்திற்கும் 5 நாட்கள் கவிதை எழுதி ஓடம் எனும் நூலை வெளியிட்டு உலக சாதனை படைத்துள்ளார். நன்றி.